நமது சான்றோர்கள் மக்களை எல்லாம் நீசர்கள் உங்களுக்கு அப்பன் யார், உங்களுக்கு அம்மை யார் என்று தெரியாதே என்று அடித்து நோக்கினார்கள். இதை ஐயா அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள். அப்பன் நான் இருக்க அவர் அம்மை நீ இருக்க, அப்பன் அம்மை இல்லை என்று அடிக்கிறான் நீசனெல்லாம். தெய்வ கண்ணியர் தவம் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் ஐயா அம்மைமார்களை பற்றி சொல்கிறார்கள். அப்பன் நான் இருக்கிறேன், அம்மைமார்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நமது மக்களாகிய சான்றோர்களை எல்லாம் நீசனானவன் உங்களுக்கு அப்பன் யார் அம்மை யார் என்று தெரியாது என்று அடிக்கிறானே. இதையெல்லாம் எப்படி நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். ஆம், நம்மை உங்களுக்கு என்ன கோத்திரம் என்று தெரியாதவர்கள் என்று அங்கே சொல்கிறார்கள். நமதுடைய கோத்திரத்தை, சான்றோர்களுடைய பிறப்பின் மூலத்தை சொல்லக்கூடியதுதான் இந்த திருக்கல்யாண திரியேறு வாசிப்பு. இந்த நிலையில் அழகாக ஐயா சொல்வார்கள் பாருங்கள். கோத்திரத்து சான்றோர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் நன்றாய் தழைத்து வாழ படிப்பில் சொல்வார்கள். கோத்திரத்து சான்றோர்கள் நாம், நமக்கு என்ன கோத்திரம் என்பதை அறிய செய்தது இந்த அம்மைமார் திருமணம். இது யதார்த்த உண்மை. தத்துவ உண்மை என்ன என்றால், ஜீவாத்மாவாகிய பரமாத்மாவுடன் இணையக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த திருக்கல்யாணம். ஆக இப்படிப்பட்ட நிலையில் அம்மைமார்களை சொல்கிறார்கள், நீங்கள் சென்று குடிலுக்கு போய் அமுது குடித்து வாருங்கள். நாளை வெள்ளி உதிக்கும், தினகரன் உதிப்பான், வெள்ளிக்கிழமை பிறந்து வரும். காலையிலே நீங்கள் வந்தால் உங்களை நான் கோல மனம் புரிவேன் என்று அழகாக சொல்கிறார்கள். சொன்னவுடன்